காயத்ரி என்னமா என்னமாச்சு காயத்ரி என்னமாச்சு என் பொண்ணுக்கு சாரி, பெரிய உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. சின்ன உயிர் இறந்துருச்சு. சாரி. யோ பாத்து போய் கண்ணு தெரியல. ஆமா காயத்ரி, அவங்க 2 பேரும் சேர்ந்து உன்கிட்ட மறைச்சிட்டாங்க. என்ன அங்கே நின்னுட்டீங்க? எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னதும் உள்ள வரத்துக்கு தர்ம சங்கடமா இருக்கா? கதவை சாத்திட்டு உள்ள வாங்க. 4 செவத்துக்குள்ள நாம மட்டும் பேச வேண்டியது மத்தவங்க காதுல விழ வேணாம். உள்ள வாங்க. வாங்க. போ. நீங்க 2 பேரும் இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. காயத்ரி, தப்பு பண்ணது நான் தான். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிக்க சொல்லி கேட்க போறதில்ல.
தயவு செஞ்சு என்ன தண்டிச்சிரு. என்ன உன் கையால வேணா கூட கொன்னு போட்டுரு. சூர்யா எந்த தப்பும் பண்ணல. சும்மா சூர்யாவை காப்பாத்துறதுக்காக போய் சொல்லாத. மெயினா தப்பு பண்ணது சூர்யாதான். அது வந்து காயத்ரி, பேசாதீங்க. நீங்க பண்ணது தப்பு. அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சது அதை விட ரொம்ப பெரிய தப்பு. சாரி காயத்ரி. உன் முன்னாடி நின்று பேசுறதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது, தராதரமும் கிடையாது. என்னை அறியாம இந்த தப்பை பண்ணிட்டேன். இதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். இதெல்லாம் சூழ்நிலை. என்ன என்ன சொல்லுங்க. என்ன சூர்யா, அப்படி என்ன பொல்லாத சூழ்நிலை? சொல்றேன் காயத்ரி. இனிமே உன்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அன்னைக்கு எனக்கு ஜன்னி வந்தது. போதும் காயத்ரி, அதான் நான் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? விளையாடுனதுல போதும் காயத்ரி. நீ மிரட்டுல சூர்யாவும் சுப்புவும் உண்மையிலேயே ரொம்ப பயந்துட்டாங்க. சூர்யா பயத்துல என்னென்னமோ உளர ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க ஏதோ தெரியாம ஆபீஸ் ஃபைல்ல சைன் போட்டுட்டு அது பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களாமே. அதனாலதான் என்கிட்ட கூட முகம் கொடுத்து பேசாம இருக்கீங்களா? ரேணுகா எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா. நீங்க என்ன தெரிஞ்சா தப்பு பண்ணீங்க, தெரியாம தானே தப்பு பண்ணீங்க. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட எனக்கு புத்தி இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் காயத்ரி. அதை புரிஞ்சுக்கிட்டியா? தெரியாம பண்ண தப்புக்கு எப்பவுமே மன்னிப்பு இருக்கு சூர்யா, கவலைப்படாதீங்க. என்ன சூர்யா? அது ஒன்றும் இல்லை காயத்ரி. நான் தப்பா கையெழுத்து போட்டதுனால அந்த கான்ட்ராக்ட் இன்னொரு ஆள் கைக்கு போயிடுச்சு. அதான் மனசு என்னவோ மாதிரி இருக்கு. அதெல்லாம் சரியாயிடும் சூர்யா. சுப்பு, உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட நீ சொல்லாம மறைச்சிட்டல்ல. என்ன மன்னிச்சிரு காயத்ரி. ஏய், என்ன நீ சின்ன விஷயத்துக்கு போய் கண் கலங்குற? விடு சுப்பு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கோவப்பட்டேன். நாளைக்கு நீ உண்மையிலேயே கோவப்பட போற. அப்ப நான் உன்னை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியலையே. பாத்தியா ரேணுகா, என் சூர்யாவையும் சுப்புவையும் ஒரு சின்ன விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சதுக்காக எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்றாங்கன்னு பாரு.
ரெண்டு பேரும் ஏன் இங்க நிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல அத்தை, சும்மா தான் நிக்கிறோம். இல்ல, எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, அப்படிதானே? எனக்கும் மனசு சரியில்லை உமா. உள்ள உங்க அம்மாவும் தவிச்சு போய் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. போதும் உமா, இங்க வந்து கேட்க கூடாத வார்த்தைங்கெல்லாம் கேட்டாச்சு, படக்கூடாத அவமானம் எல்லாம் பட்டாச்சு. இதுக்கு மேலயும் நாம இந்த வீட்ல இருக்க வேணாம் உமா. ஐயோ அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற பேச்சு மட்டும் எடுக்காதீங்க. இல்ல உமா, இதுக்கு மேலயும் நாம இந்த வீட்ல இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? ஆமா அத்தை. மலையழகு ஆதாரமா உள்ளவர இந்த ஊரு உலகமே செழிச்சு வாழ இல்ல குற. பச்சை செடி கொடிக பழகி பேசி அள்ளி தர நாங்க கைய ஏந்தி தான் பொழைக்க மாட்டோம் போகும் வர. என்ன ஜெகன், உன் பொண்டாட்டி இப்படி சொல்றா? இதுல உனக்கு சம்மதமா? இல்லம்மா உமா, நான் தெரியாம தான் கேட்குறேன். இதுக்கப்புறமும் இங்கிருந்து அவமானப்படணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? வேணாம் உமா, நம்ம கிளம்பிடலாமே. இதுக்கு மேலேயும் நாம இங்க இருந்தோன்னு வெயி, துர்கா நம்மள வார்த்தையாலேயே குத்தி குத்தி அவமானப்படுத்தி சாவடிச்சிருவா. ஜெகன், அவசரப்படாதீங்க. அத்தை, நீங்களும் தான். நான் சொல்ல வரத ரெண்டு பேரும் தயவு செஞ்சு கேளுங்க. என்ன உமா? ஜெகன் வேலைக்கு போகாம இருக்கிறதுனால தானே அதை குத்தி காட்டி துர்கா பேசுறா. அதே ஜெகன் ஒரு வேலைக்கு போயிட்டா நம்ம அவ வாய அடைச்சிடலாம்ல. ஜெகன், இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க தீவிரமா வேலை தேட ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த துர்கா எதுவும் பேச முடியாது. அதை விட்டுட்டு வீட்டை விட்டு ஒரேடியா கிளம்பலான்னு முடிவெடுக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் வேலைக்கு போறேன் உமா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எதுக்காக நாம இந்த வீட்டை விட்டு போக கூடாதுங்கிறதுல இவ்ளோ தீர்மானமா இருக்க? எனக்கு அதான் புரியல. நாம எங்கேயாவது போய் இருந்துகிட்டு நம்ம வாழ்க்கை பாட்ட நம்மளே பாத்துக்கலாம். இங்க இருந்தே ஆகணும்னு கட்டாயம் ஒண்ணும் இல்லைல்ல. இருக்கத்த இருக்கு. அத்தை, துர்காவோட பேச்சு நடவடிக்கை இதெல்லாம் பார்த்தா அவ ஏதோ பிளான்ல இருக்கிற மாதிரி தோணுது. எதையாவது சொல்லி நம்மள அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு நம்மள எப்படியாவது வெளியில அனுப்பிடணும்னு அவ ரொம்ப துடியா துடிச்சிட்டு இருக்கா. இத மாமா திரும்பி வரதுக்குள்ள பண்ணணும்னு அவ ஆசைப்படுறா. நம்ம எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு அவ என்ன பண்ண போறா? அவ மனசுக்குள்ள இருக்கிற திட்டம் என்னன்னே தெரியல. அது தெரியாம நாம இந்த வீட்டை விட்டு வெளியே ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. துர்கா கிட்ட அத்தைய மட்டும் தனியா விட்டுட்டு போறது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல அத்தை. அத்தைய நம்மளோட வர சொல்லி கூப்பிட்டா அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், நாம இந்த வீட்ல இருந்துதான் ஆகணும். அட்லீஸ்ட் முத்தையா மாமா திரும்பி வர வரைக்குமாவது நாம இங்க இருக்கணும் அத்தை. மத்தபடி எனக்கு ரோஷம் இருக்கு. இந்த நிமிஷமே இந்த இடத்தை விட்டு போயிடணுங்கிற அளவுக்கு கோவம் இருக்கு. தான் புருஷனை தன்னை பெத்த அம்மா அப்பாவை அவமானப்படுத்தினா கூட பொண்டாட்டியால பொறுத்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஜெகன துர்கா பேசுற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கேனா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அத்தைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, முத்தையா மாமாவோட நிம்மதி கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். தயவு செஞ்சு உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் கெஞ்சி கேக்குறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த பிரச்சனையெல்லாம் கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஜெகன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு வேலைக்கு போங்க. அதுக்கப்புறம் பிரச்சனையே வராது. சரி உமா. நீ எனக்கு மருமகளா கிடைச்சது நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா, சந்தோஷமாவும் இருக்கு. இந்த சின்ன வயசுலயே உனக்கு என்ன நிதானம், எவ்வளவு பக்குவம். உன்னோட இந்த நல்ல மனசுக்காகவாவது துர்கா பிசாசு ஆடுற ஆட்டமெல்லாம் அடங்கி இந்த வீட்டுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கணுமா? ஏண்டி உமா, உனக்கு என்ன மனசுல பெரிய தியாகின்னு நினைப்பா?
என்ன அவமானப்படுத்தினாலும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டியா? போக வைக்கிறண்டி. ரொம்ப தேங்க்ஸ் ரேணுகா, காயத்ரி கிட்ட எங்களை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு. காயத்ரி பேச பேச நாங்க 2 பேரும் செத்து போன மாதிரி ஆயிட்டோம். நல்ல வேளை நீ எங்களை காப்பாத்திட்ட. இல்லனா என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. எங்களுக்காக ஒரு பொய்ய சொல்லி எந்த பிரச்சனையும் ஏற்படாம தடுத்துட்டியே. எங்க நீ காயத்ரி கிட்ட உண்மையை சொல்லிடுவியோன்னு பயந்து போய் நாங்க 2 பேரும் வந்தோம். போதும், நிறுத்துங்க. நீங்க பாராட்டணும், நீங்க சந்தோஷப்படணுங்கிறதுக்காக நான் காயத்ரி கிட்ட போய் சொல்லல. உங்களை காப்பாத்துறதுக்காக நான் உண்மையை மறைக்கவும் இல்ல. காயத்ரியை காப்பாத்தணும், இந்த சிச்சுவேஷன்ல அவளுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துட கூடாதுன்னு தான் நான் அவகிட்ட உண்மையை மறைச்சேன். இப்ப காயத்ரிக்கு உண்மை தெரியாம மறைச்சிட்டோன்னு நினைச்சு ஓவரா சந்தோஷப்பட்டுக்காதீங்க. உண்மைங்கிறது நெருப்பு மாதிரி. அதை என்னைக்குமே முழுசா அணைக்கவும் முடியாது, மூடி மறைக்கவும் முடியாது. என்னதான் மூடி மறைச்சாலும் அது உள்ளுக்குள்ள எங்கேயோ சின்ன தீப்பொறியா எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் காத்து சாதகமா அடிக்கும் போது எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. காயத்ரிக்கு நீங்க பண்ண துரோகத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்க எரியதான் போறீங்க. உண்மை உங்களை சுட்டு சாம்பலாக்க தான் போகுது. சூர்யா, என்னால தானே உங்களுக்கு இந்த அவமானம் எல்லாம். எனக்கு மன்னிப்பே கிடைக்காதுல்ல. ரேணுகா சொல்ற மாதிரி உண்மை என்ன சாகடிக்குதோ இல்லையோ, ஆனா என் மனசாட்சி என்ன போட்டு சாவடிச்சிட்டு இருக்கு. எதுக்கு சுப்பு, எதுக்கு என்ன காப்பாத்துன? நான் பாட்டுக்கு ஜென்னி வந்து செத்து தொலைச்சிருக்க போறேன். உன்னை யார் வந்து என்ன காப்பாத்த சொன்னது? சூர்யா, அந்த ஒரு நிமிஷம் என்ன காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டு இப்ப வாழ்நாள் முழுக்க என்ன சாகுற மாதிரி பண்ணிட்டியே. அப்ப நான் செத்து இருந்தா எந்த குற்ற உணர்வும் இல்லாம நான் செத்திருப்பேன். எனக்கு கண்டிப்பா சொர்க்கத்துல ஒரு இடமாவது கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப உயிரோட இருக்கும்போது எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. யாராவது ஏதாவது யதார்த்தமா கேட்டா கூட என் உள் மனசு சுருக்குன்னு குத்திக்கிட்டு இருக்கு. அவளுக்கு எங்க உண்மை தெரிஞ்சிருச்சோ ரேணுகா சொல்லிட்டாலோன்னு பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல சுபு, என்ன அப்பவே நீ சாக விட்டுருக்கணும். சூர்யா ப்ளீஸ், என்னால உங்களை அப்படி விட முடியாது. என்னன்னா உங்களை அந்த அளவுக்கு விடுங்க சூர்யா. எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? நம்ம அன்பு புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இங்க பாருங்க சூர்யா, ஒருவேளை இந்த காட்டுல எனக்கு ஜன்னி வந்து நான் சாக கிடந்திருந்தா நீங்க என்ன விட்டுட்டு வந்தாலும் வந்திருக்கலாம். ஆனா என்னால உங்களை அப்படி விட முடியல. உங்களை காப்பாத்தணும்னு முயற்சி பண்ண, அது தப்பா? தப்புதான் சுபு, தப்புதான். என்ன காப்பாத்துன்ற முயற்சியில நமக்குள்ள ஒரு தப்பு நடந்ததுல, அப்பவே நீ ஏன் வேலைக்கு போல? சொல்லு, ஏன் வேலைக்கு போல? அப்போ உங்களை உயிர் பழைக்க வைக்கிறதுக்கு என் உடம்புதான் மருந்துங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அந்த நிமிஷம் நான் உங்களை விட்டு விலகல. உங்களை காப்பாத்துறதுக்காக என் உயிரையே கூட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறவனா. அதனாலதான் எனக்கு வேற எந்த விஷயமும் பெருசா தெரியல. இது தப்புனா அது கடவுளா இருந்தாலும் சரி, அந்த காயத்ரியா இருந்தாலும் சரி, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும். அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்.
வச்சே நீ என்ன கொல்லுறிய